வசனம் வாசிங்க. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருன்னு சொல்லாதே. இது பாருங்க, இப்ப என்ன அர்த்தம்? நீ போய் திரும்பி வான்னு என்ன அர்த்தம்? அவனை தேடி வந்திருக்கான்னு அர்த்தம். அப்படிதானே? அவன் தேடி வந்திருக்கான்னு அர்த்தம். அவனை போய் என்ன சொல்றோம்? நாளைக்கு வாழ்றோம். உனக்கு திராணி இருக்கும் போதே எவனுக்கு உதவி தேவைப்படும் அவன் செஞ்சது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, உன்னை தேடி வந்திருக்கும் போது நாளைக்கு வான் திருப்பி அனுப்பிச்சிடாத. டைமிங் ஹெல்ப் பண்ணாம நீ செய்யற திருப்பி அனுப்பிச்சிடாத. நீ நாளைக்கு நீ அவன் செஞ்சேன்னா அது உனக்கு என்னவா மாறுவது? அந்த நன்மை வீணாக மாறி அந்த டைமையை டிராப் பண்ணிட்டேன்னு அர்த்தம். செய்ய வேண்டிய வேலையை நீங்க விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். 7 வருஷம் சோத்திரம் இல்லாத இந்த ஒரே வருஷத்துல 2 காரியத்தை அறிந்து கொள்றோம். இதை வச்சுதான் இப்போ நம்ம என்ன செய்யறோம்? மைய கருத்தாக செய்தி கொண்டு போறோம். எப்படி அப்படின்னா, ஒன்று